அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே டேஸ்டியான குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச நல்ல கிறிஸ்பியான பன்னீர் கட்லெட் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் நல்ல டேஸ்டியாகவும், அதுவும் இந்த மலைக்கு சுட சுட இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தோன்னா ரொம்பவே ஜாலியாக சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பன்னீர் கட்லெட் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு அரை கப் அளவுக்கு பன்னீர் இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேங்க. பன்னீர் நல்லா துருவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் மிக்சியில் போட்டு லைட்டாக பல்ஸ் கொடுத்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அரை கப் அளவுக்கு பன்னீர் எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு கப் அளவுக்கு நல்லா வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வந்திருக்கணுங்க. அப்போ தான் கட்லெட் உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வரும். இப்போ இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா இது கூட நல்லா பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலைகளும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம ஏற்கனவே துருவி வச்சுருக்கிற பன்னீரையும் சேர்த்துக்கலாம். நிறைய குழந்தைங்க பார்த்திங்கன்னா பன்னீர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி நம்ம கட்லெட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு எதுவுமே டிஃப்ரென்ஸ் தெரியாது. ரொம்பவே ஜாலியாக சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இந்த மிக்சிங்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட ஒரு பாதி தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்து லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தக்காளி சேர்த்து முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தண்ணியான மாதிரி ஆயிடும். அதனால் மிக்சிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தக்காளி சேர்த்து லைட்டாக ஒரு தடவை மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து சின்னதாக இந்த மாதிரி ரவுண்டாக இந்த மாதிரி கட்லெட் ஷேப்பில் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்கொயர் மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி கூட இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ ஒரு குட்டி பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் 1 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பும் சேர்த்து தண்ணி சேர்த்து இதை கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மேலே நல்லா கிறிஸ்பி ஆக்கிறதுக்காக நான் ஒரு பிளேட்டில் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்துருக்கேங்க. அதை நம்ம கையை வச்சு இந்த மாதிரி நல்லா நொறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கார்ன்ஃப்ளேக்ஸில் நம்ம கோட்டிங் கொடுக்கும்போது மேலே நல்லா கிறிஸ்பியாக குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த மைதா மாவு மிக்சிங்கில் லைட்டாக டிப் பண்ணதுக்கப்புறமா மேலே இந்த மாதிரி கார்ன்ஃப்ளேக்ஸ் கோட்டிங் கொடுத்துருங்க. இந்த இடத்துல நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. இதே மாதிரி எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மேலே அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ்லாம் நல்லா பொரிஞ்சு நல்லா கிறிஸ்பியாக வரும். உங்களுக்கு ஆயில் நல்லா சூடாக இருக்கும்போது சேர்த்துக்கோங்க. ஒரு சைடு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா 2 சைடு நல்லா திருப்பி விட்டு கோல்டன் கலர் வந்ததும் அதுக்கப்புறமா நம்ம பிளேட்டில் மாற்றிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களாம் ஜாலியாக சாப்பிடுவாங்க. 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் வரைக்கும் இதை நம்ம வேக வைக்கணும். அப்போ தான் உள்ளாரெல்லாம் நல்லா வெந்து வரும். பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸ் இல்லைனா டொமேட்டோ கெச்சப் கூட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் இந்த உருளைக்கிழங்கு பன்னீர் கட்லெட் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் நம்ம தமிழ் ஃபன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.